நான் உங்ககிட்ட 20 இயர்ஸில் 10 crore சேர்த்த முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, திஸ் இஸ் ட்ரூ. மீட் மிஸ்டர் அருண். ஹீ இஸ் த லைவ் எக்ஸாம்பிள். 2000 காலகட்டங்களில் எல்லாரும் எஃப்டி, ஸ்டாக்ஸ், எக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பயந்துட்டு இருந்தப்போ ஒரு தைரியத்தோட ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி டு பில்ட் அ டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட். பேசிக்காக நான் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வராததுனால என்னோடய டீம்ஸில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு 3 tier இன்ஜினியரிங் காலேஜில் தான் என்னோடய எஜுகேஷன்ஸை நான் முடித்தேன். எஜுகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகியிருந்தேன். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. என்னோடய எஜுகேஷன் டெப்ட் அதை கிளியர் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபேமிலிஸை டேக் கேர் பண்ணணும்னு எனக்கு எவ்வளோ தான் பேர்டன்ஸ் என் மேலே இருந்தாலும் ஐ ஸ்டார்டட் சேவ் மினிமல் அமௌண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி 2005 தான். இந்த லாஸ்ட் 18 years ஆஃப் ஜேர்னியில் எவ்வளோ ஹர்டில்ஸ் வந்திருந்தாலும் சொல்லப்போனால் 2008 and 20லலாம் மார்க்கெட் 50% கீழே போனப்பயுமே ஐ டெடிகேட் அண்ட் டிசிப்ளின்லி இன்வெஸ்ட் மை அமௌண்ட். சொல்லப்போனால் இனிஷியல் டேஸில் எனக்கு எப்படி ஒரு ஃபண்டை பிக் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணுன்ற ஐடியா இல்லைனாலும், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அனாலிசிஸ்லாம் பண்ண தெரியலனாலும் நான் பண்ண ஒரே விஷயம், before buy I always think more, after buy I won't think much. Initial timing of my career la நான் நிறையவே எஃபோர்ட் போட்டேன். After that I reached some senior position. I always updated myself. ரொம்ப சிம்பிளுங்க. I always stick in my decisions. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ரொம்ப டிசிப்ளின்டாக பண்ணேன். So I'm here now. Within 18 years I earned 10 crores only from a mutual funds.